ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறையா வியூவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோஸ் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் போனிக்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். போனிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. போனிக் அப்படிங்கிறது இங்கிலீஷ் எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, அதை பற்றி சொல்கிறது தான் போனிக்ஸ். இப்போ போனிக்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது, என்னென்ன லெட்டர்ஸ் பார்க்கலாம். வவ்வல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தமிழில் உயிர் எழுத்து சொல்கிறோன்னு அதை இங்கிலீஷில் வவ்வல்ஸ். அந்த வவ்வல்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா AEIOU AEIOU இதுதான் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வவ்வல்ஸுக்கு போனிக் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஏக்கு ஆ, ஈக்கு ஏ, ஐக்கு இ, ஓக்கு ஆ ஓ, யூக்கு ஆ உ. இதுதான் வவ்வல்ஸோட போனிக். இப்போ வவ்வல்ஸ் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 என்னென்னா AEIOU அதோட போனிக்ஸ். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய்ங்கிறத வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் தான். ஆக்சுவலாக அது ஒரு சில இடத்துல மட்டும் வவ்வல்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அதனால அதை ஸ்பெஷல் வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒய்க்கு போனிக்ஸ் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ. கான்ஸ்டன்ட் அது அப்படின்னா தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் எழுத்து. இப்போ கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு இங்கிலீஷில் என்னென்ன லெட்டர் சொல்லுவோன்னா, வவ்வல்ஸை தவிர்த்து இருக்கிற மிச்ச லெட்டர் எல்லாத்தையும் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போனிக்ஸில் பார்த்தீங்கன்னா பிக்கு பா அப்படி சொல்லுவாங்க, சிக்கு கா சொல்லுவாங்க. அதோட நீங்கள் இந்த மாதிரி லேர்ன் பண்ணிங்கன்னா, எனக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருக்கனால நான் இந்த மெத்தடில் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு இப், சிக்கு இக் இல்லைனா இச், டிக்கு இட், எஃப்க்கு இஃப், ஜிக்கு இக், ஹெச்சுக்கு இஷ், ஜேக்கு இஜ், கேக்கு இக், எல்லுக்கு இல், எம்முக்கு இம், எண்ணுக்கு இன், பிக்கு இப், எஸ்கியூக்கு இக் இக்யூ, ஆருக்கு இர், எஸ்ஸுக்கு இஸ் இல்லை இச்சும் வரும், டிக்கு இட், விக்கு இவ், டபிள்யூக்கு இவ், எஸ்ஸுக்கு இக்ஸ், ஒய்க்கு ஏழ். இப்போ பார்த்தீங்கன்னா பா கா அந்த மாதிரி சொல்லுவாங்க ரான்னு. அதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ஈஸியாக படிக்கலாம். பி ப்ளஸ் ஏ சீக்வல் டு பா அப்படின்னு. இது தமிழில் பார்த்தீங்கன்னா இப்பு ப்ளஸ் ஆ சீக்வல் டு பா. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எழுத்து கூட்டி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போனிக்ஸ்லாம் வச்சு எப்படி எழுத்து கூட்டி படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிராமர் பார்க்கலாம். கிராமரில் ஒன்றும் பெருசாக பயப்பட வேணாம். 19 டாபிக்ஸ் தான் இருக்குது. அதை என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என்னென்ன ஹெட்டிங்ஸ்னு வார்த்தையை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் விரிவாக சொல்கிறேன். 19 டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டென்ஸை தமிழில் வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸ் அப்படின்னா காலங்கள். சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமை பன்மை. நவுன் பெயர்ச்சொல், வெர்ப் வினைச்சொல். ப்ரொனவுன் பிரதி பெயர்ச்சொல். சென்டென்ஸ்னால் வாக்கியம். ஒரு வாக்கியமாக எப்படி நம்ம வார்த்தைகளெல்லாம் எழுதுவோம் அப்படிங்கிறது தான் வாக்கியம். இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குங்கிறதுலாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் பின்னாடி. டென்ஸ் காலங்கள், என்னென்ன காலம் இருக்குது, எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இருக்கியா, அதை பற்றி சொல்கிறது தான் டென்ஸ். சிங்குலர் அண்ட் ப்ளூரல், ஒருமை பன்மை. ஒருத்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, அந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வர்றது பேர் தான் சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நவுன் அப்படின்னா பெயர்ச்சொல்.
ஒவ்வொருத்தவங்க பெயரையோ இல்லை ஒரு பொருளையோ எதையோ குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து பெயர்ச்சொல். வெர்ப் அப்படின்னா வினைச்சொல். வெர்புனா வினைச்சொல், அதாவது யாரோடைய செயலையோ இல்லை செயல்பாட்டுகளையோ குறிப்பிட்டு சொல்கிறது தான் வந்து வெர்பு. இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி வீடியோவில் ஆக்ஷன் வேர்டுன்னு போட்டிருப்பேன், அதெல்லாம் வெர்பு. ஓடினான், பாடினான், படித்தான், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வெர்பு, ஆக்ஷன் வேர்ட். ஓகேவா? அதை வந்து வினைச்சொல். ப்ரொனவுன் அப்படின்னா பிரதி பெயர்ச்சொல். அட்வெர்ப் வினை உரிச்சொல். அட்ஜெக்டிவ் பெயர் உரிச்சொல். ப்ரிபோசிஷன் முன் இடைச்சொல். கன்ஜக்ஷன் இணைக்கும் சொற்கள். இன்டர்ஜெக்ஷன் வியப்பிடை சொல். ஜெண்டர் அப்படின்னா பால், ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு குறித்து சொல்கிறது தான் ஜெண்டர். ஆக்சரலைஸ் துணை வினை சொற்கள். ஆட் வேர்ட் தனி வார்த்தை, அதாவது ஒரு வாக்கியம் எழுதும் போது அந்த வாக்கியத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும், அதுதான் ஆட் வேர்ட். சப்ஜெக்ட் அண்டு ப்ரெடிகேட் எழுவாய் பயனிலை. ஆர்டிகல்ஸ் சுட்டிசை சொல், அதாவது ஏ அண்ட் தி இருக்குல்ல, அது மூணும் தான் ஆர்டிகல்ஸ். அதெல்லாம் எங்கே வரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அடுத்தது டைரக்ட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். நேர்கூற்று அயற்கூற்று மாற்றுதல். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கங்கிறத டைரெக்டாக சொல்ல வேண்டிய வார்த்தையை இன்டைரக்டாக மாற்றி சொல்கிறது தான், அந்த மாதிரி சென்டென்ஸ் அமைக்கிறது தான் இந்த டைரக்ட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். இன்டைரக்ட் இன்டு டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா மறைமுகமாக சொல்லி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த சென்டென்ஸில் வரக்கூடிய இது இன்டைரக்ட் இன்டு டைரக்ட் ஸ்பீச். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். செய்வினை செயற்பாட்டு வினை. இப்போ நம்ம சென்டென்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம். சென்டென்ஸ் அப்படின்னா வாக்கியம். ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எ குரூப் ஆஃப் வேர்ட், மொத்தமாக நிறைய ஒரு குரூப்பாக நிறைய வேர்ட்ஸ், அதாவது நிறையா சொற்கள் சேர்ந்தால் தான் ஒரு வாக்கியமாகும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நிறையா சொற்கள் சேர்ந்தால் தான் ஒரு வாக்கியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வாக்கியம்னா கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். பிகினிங் வித் எ கேபிட்டல் லெட்டர். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதில் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு சென்டென்ஸ்னால் கேபிட்டல் லெட்டரில் தான் அது ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he is 2 years old. he is 2 years old. இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 year old இதெல்லாம் வந்து நிறைய வார்த்தைகள் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கு, கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி உருவாயிருக்கு, நிறையா வார்த்தைகள் நிறையா வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸாக உருவாயிருக்கு. இப்போ இதோட சென்டென்ஸ் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா எத்தனை டைப்ஸில் சென்டென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசசிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசசிவ் சென்டென்ஸ் அப்படின்னா செய்தி வாக்கியம். ஒரு வாக்கியத்தை நம்ம செய்தியாக சொல்கிறோம் அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து கேள்வியாக இருக்கும், கேள்வி வாக்கியமாக இருந்தால் அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்.
அடுத்தது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரினா உணர்ச்சி பூர்வமாக அந்த வாக்கியம் இருந்தது அப்படின்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இம்பராக்டிவ் சென்டென்ஸ். இம்பராக்டிவ் அப்படின்னா இம்பராக்டிவ் சென்டென்ஸ் கட்டளை வாக்கியம். ஒரு ஆர்டராக சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து இதில் வரும் இம்பராக்டிவ் சென்டென்ஸ். இப்போ என்னென்ன சென்டென்ஸ்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், இம்பராக்டிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசசிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன், செய்தி வாக்கியமாக இருந்தால் அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸில் வரும். இப்போ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது டெல் அஸ் சம்திங், அந்த வாக்கியம் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வருது அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். டெல் அஸ் சம்திங், எதை பற்றியாவது ஒரு கருத்துக்களை சொல்ல வருது அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். ஆல்வேஸ் எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப். அது எப்படி அந்த சென்டென்ஸ் எப்படி முடியும்னா புள்ளியில் தான் முடியும். ஆல்வேஸ் எண்ட் வித் எ ஃபுல் ஸ்டாப், எப்பயும் புள்ளியில் தான் முடியும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சன் ரைஸ் இன் த ஈஸ்ட். தி அப்படிங்கிறது என்னது? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த சன் ரைஸ் இன் த ஈஸ்ட், ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சிருக்கு. மதுரை இஸ் எ டெம்பிள் சிட்டி, ஃபுல் ஸ்டாப்போட முடிஞ்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த சென்டென்ஸ் பேர் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ், அதாவது செய்தி வாக்கியம் தமிழில். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆர் கொஷின். இன்ட்ராகேட்டிவ்னா என்ன சொன்னோம், கேள்வியாக இருக்கும் அந்த சென்டென்ஸு. ஆஸ்க் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதுலாம் இந்த இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் வரும். ஆல்வேஸ் எண்ட் வித் எ கொஷின் மார்க், எப்பயுமே எதில் முடியுமா இந்த சென்டென்ஸ், கொஷின் மார்க்கில் முடியுமா, அதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம், கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. இது ஒரு கேள்வியாக இந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். டு யூ ஹாவ் எ பென், கொஷின் மார்க்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு கேள்வியை கேட்குற மாதிரி ஒரு வாக்கியம் அமைஞ்சதுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னால் உணர்ச்சி பூர்வமான ஒரு வாக்கியமாக இருந்ததுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் சம் ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் எமோஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கோ இல்லை எமோஷனையோ சொல்கிற மாதிரியான வாக்கியமாக இருந்ததுன்னா அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எண்ட் வித் த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், அது எப்பயும் முடியும் போது ஒரு ஆச்சரியக்குறியோடு தான் முடியும். ஏன்னா அதை வந்து ஆச்சரியமாக உணர்ச்சி பூர்வமாக சொல்கிற சென்டென்ஸ் எல்லாம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், எக்ஸ்க்ளமேட்டரி, அதாவது ஆச்சரியத்தோடு கேட்டிருக்காங்க, எக்ஸ்க்ளமேட்டிவ் மார்க்கோட முடிச்சிருக்காங்க. ஸோ இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஹவு பியூட்டிஃபுல் த ரெயின்போ இஸ், அதாவது இந்த ரெயின்போ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு சொல்லி ஆச்சரியக்குறியோடு முடிச்சிருக்காங்க. அப்போ இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இம்பராக்டிவ் சென்டென்ஸ். இம்பராக்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கட்டளையாக சொல்கிற ஒரு வாக்கியத்தை நம்ம இம்பராக்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிரஸ் ஆர்டர் ஆர் கமாண்ட். உங்கள் கம்பெனியில் யாராவது ஒரு பாஸோ ஹெச்ஆரோ ஆர்டரோ இல்லை கமாண்டோ சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் இம்பராக்டிவ் சென்டென்ஸ் அந்த மாதிரி சொல்லணும். அதாவது அந்த கட்டளையை சொல்கிற வாக்கியத்தெல்லாம் கட்டளை வாக்கியம் சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் இம்பராக்டிவ் சென்டென்ஸ். அட்வைஸ் ஆர் சஜஷன் ஆர் கால்ட் இம்பராக்டிவ். ஒரு அட்வைஸாவோ இல்லை சஜஷனோ சொன்னால் அதுவும் இம்பராக்டிவ் சென்டென்ஸில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட் டவுன் குவிக்லி அப்படின்னு ஆர்டர். மார்ச் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒரு கமெண்ட்.
ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ். இந்த மாதிரி நமக்கு ஒரு அட்வைஸாகவோ இல்லை ஆர்டராகவோ கமெண்டாவோ வந்தது அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.